வணக்கம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம், 1000-10 லட்சம் அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்கென்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. நான் பேச போகிறதுக்கும் நான் இப்போ பேசுனதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதனால் நான் கவிதையெல்லாம் பேச போகிறதில்ல. இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்தில் என்னை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பத்மா தொகுத்து அவங்க சொன்னதுக்கும் நான் பேச போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க எழுதிட்டு வந்ததுக்காக அவங்க பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கடைசி வரைக்கும் அவங்களோட 16வது வயசில் கேட்ட பாட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் முந்தா நாள் வெளிவந்த மயிலாடு படத்தில் கூட பாட்டு எழுதியிருக்கிறேன். அதுக்கும் முதல் வாரத்து வந்த பராசக்தி படத்தில் கூட பாட்டு எழுதியிருக்கிறேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகங்கள் நினைவுகள் எல்லாமே எந்த இடத்துல நாம் நிற்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம மனசை நிறுத்திடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, யுகபாரதிங்கிறவரை பற்றி தமிழ் சமூகத்தில் எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் பாட்டை பற்றி பேசுகிறாரு, கவிதையை பற்றி பேசுகிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப மகிழ்ந்து போய் 2500 சினிமா பாட்டு நம்ம எழுதியிருக்கிறோமே, நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாட்டு கேட்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்ல. அந்த நம்பிக்கையோடு நானும் இருந்தேன். எப்போ இருந்தேன்னா, ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தேன். 4-5 மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு நேர்காணல் பார்த்தேன். அந்த நேர்காணல் பார்த்துட்டு, தமிழ் சமூகத்தில் நம்ம யாருன்னே இன்னும் நமக்கு தெரியல. இந்த தலைமுறை இளைஞனுக்கு, இந்த தலைமுறையில் படித்து கொண்டிருக்கிறவனுக்கு என்னை தெரியவே இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு தான் இனிமேல் நம்ம வீட்டில் சும்மா பாட்டு எழுதிட்டே உட்காந்துருக்கக்கூடாது, மேடையாக போய் நம்ம மூஞ்சி தெரிகிற மாதிரி நின்று பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு